அடுத்தது ரிஷபராசி மேம். ரிஷபராசிக்கு இந்த சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் இப்போ மேஷம் சொன்னீங்க. இது நாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, மக்கள் உஷாராக இருக்கணும். இல்லை ஏதாவது வருதுன்னா அதை ஒரு முன் எச்சரிக்கையாக ஒரு பரிகாரத்தோடு நம்ம அழகாக, நீங்கள் அவ்வளோ அழகாக பரிகாரத்தோடு சொன்னீங்க. அதை அவங்களும் ஃபாலோ பண்ணி இந்த மாதம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இவ்வளோ ஒரு பதிவும் போட்டுட்ருக்கோம். ஏன்னா அவருடைய ஒருத்தர் சுகமாக வாழணும்னா அந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் சூரியன் தான் அதுக்கு காரணம். சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா ரிஷபராசிங்க சொத்து சுகத்தோட நல்ல சந்தோஷமாக நிறைவான வாழ்க்கை வாழ்வாங்க. இந்த சூரியன் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. சரி, இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். அவருக்கு பயிற்சி, கடக ராசிக்கு பயிற்சிங்கிறது ரிஷபத்திலிருந்து கடகம் 3வது வீடு. அப்போ இந்த மாதம் இவ்வளோ நாள் தடையாட்டு இருந்த காரியங்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதான் இவ்வளோ நாள் முயற்சிகள்லாம் பண்ணிட்டே வந்த இதுக்கு ஒரு எண்டு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான அமைப்புகள் இந்த மாதத்தில் தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வணக்கம் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னு கேட்டால், எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து, உங்கள் கமெண்ட் எல்லாம் கொடுத்து, எங்கள் ஜோசியர் சொல்கிற அத்தனை விஷயங்களும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த கமெண்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சி, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்குறோம். ஓகேவா? அதில் இப்போது இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஜோதிடரை பார்க்குறோம். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஏஎல்பி ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜரை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்களாம். அது ஒரே மாதத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுப்பாங்களாம், அதுவும் ஆன்லைனில். அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட நீங்கள் அழகாக கற்றுக்கலாம். ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டிய வேலையும் கிடையாது. சூப்பராக கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி எங்கள் ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள்கிட்ட இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி, ஜூலை மாதத்தில் வர சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. 12 ராசிக்காரங்களும் ரெடியாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அவங்கள சந்திப்போம். வணக்கம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொன்னீங்க மேம். சொன்னதே அழகாக இருந்தது நீங்கள் சொன்னது. இப்போது மேம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் தான் வருது. பட் எனக்கு என்ன டேட்டுன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். என்றைக்கு அந்த ஜூலை மாதத்தில் சூரிய பெயர்ச்சி வருது, அது எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்? கண்டிப்பாக முதல்ல சூரிய பெயர்ச்சினா என்னன்னு சொல்லுங்க. முதல்ல சூரியனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஆமாம், அதுதான் மெயின். ஆதித்யாய நமகன்னு சொல்லுவோமே. சூரியன் தான் எல்லாமே. நம்மளுடைய தலைமை கிரகம் என்ன அப்படின்னா சூரியன் தான். கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் மட்டும் கிடையாது. நம்ம உலகத்தில் ஜனிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவருக்கு அருணுகிரகம் இல்லாமல் உயிர்கள் ஜனிக்காது. அதனால் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரியனின் நகர்வை வச்சு தான் அந்த மாத பலன்கள் எல்லாமே எடுக்கப்படுது. சூரியன் மட்டும்தான் கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ் மாதத்திற்கு 1ஆம் தேதியான பயிற்சி ஆகக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். நம்ம ஆங்கில மாதத்திற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் தமிழ் மாதத்துக்கு தான் அவருடைய பயிற்சி முதல் தேதியிலேயே. அந்த வீட்டுக்கு மாதம் எப்படி 1ஆம் தேதியான வாடகை கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த சூரியன் பயிற்சி ஆகிக்கிட்டே இருப்பார். அதில் இந்த கடக மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் 1ஆம் தேதி கடக ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆவார். 16 ஆங்கிலத்திற்கு 16/7
அந்த நைட் நேரத்தில் அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த ஆடி மாதம் சூரிய பெயர்ச்சிக்கு ரொம்ப தை மாதத்துக்கு எவ்வளோ விசேஷம் இருக்கோ அந்த அளவுக்கு ஆடி மாதத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஒரு விவசாயிக்கு தேவைங்கிறது சூரியனுடைய நகர்வுகளில் தான் விவசாயத்திற்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால தான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு விவசாயத்துல இருந்து ஒரு உயிர்களினுடைய அத்தனை நகர்வுக்குமே அந்த சூரியனுடைய அனுகிரகம் ரொம்ப கட்டாயம் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்மளுக்கே விட்டமின் இ வேணும்னா சூரியன் கிட்ட தானே நிற்க சொல்கிறாங்க. நமக்கே சூரியன் தேவைப்படுது. விட்டமின் டி அண்ட் இ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அது விட்டமின் டிங்கிறது ரொம்ப சூரியனுடைய அனுகிரகத்தில் தான். அந்த ஸ்கின் நல்லா இருக்கணும், ஒருத்தங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா விட்டமின் டி அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த சூரியன் வந்து கடகராசிக்குள்ளே உக்கிரத்தை தணித்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக பயணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது உத்தராயணம் தக்ஷிணாயணம்னு 2 அயனங்கள் இருக்குது. அது அயனம்னா பாதைன்னு அர்த்தம். சூரியன் பயணிக்கக்கூடிய பாதை மாற்றம் அப்படிங்கிறது. அதை தை மாதத்தில் உத்தராயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆடி மாதத்தில் தக்ஷிணாயனம் அவருடைய உக்ரம் தணியக்கூடிய காலகட்டங்கள், இனி வரக்கூடிய காலகட்டங்கள். இதுவரையும் அக்னி நட்சத்திர எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் இல்லையா? அதனால இனிமே அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நம்மளுடைய ஜென்ரலாக நம்மளுடைய பூமிக்கே அந்த மாதிரி ஒரு தன்மையில் அவர் பயணிக்க போகிறார். இப்போ இந்த கடகத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த சூரியனுக்கு ஒரு 2 பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, நம்ம சூரியன் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான கிரகங்கள். நம்ம கண்ணால் முழுமையாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னா அந்த சூரியனும் சந்திரனும் தான். மற்ற கிரகங்கள்லாம் நம்ம நேரடியாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஏதாவது ஸ்கோப் வச்சு பார்க்கணும். விடிவெளி மட்டும் தூரத்தில் ஒரு புள்ளியாக தெரியும். மற்ற எல்லாமே இந்த சூரியன் முழுமையாக சந்திரனையும் முழுமையாக நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அந்த சந்திரனுடைய வீட்டுக்குள்ளே அந்த சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த சூரியன் கடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு உச்சத்துக்கு வர்றார். இந்த குரு உச்சம் வரும்போது பொதுவாக ஒரு ராஜா வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டார் இல்லையா? அவர் கேட்குறாருன்னா ராஜகுருங்கிற ஒருத்தர் பேர், அவருடைய பேச்சை மட்டும்தான், அவருடைய ஆலோசனைகளை மட்டும்தான் அங்கே எடுத்துக்குவார். ஒவ்வொரு அரசவையிலையும் ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேச்சை மட்டும்தான் ராஜா கேட்பார். அப்படி அந்த குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சூரியன் கடகராசிக்குள்ளே குருவும் சூரியனும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு காலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஜென்ரலாகவே இந்த மாதம் ஒரு பக்குவத்தோட மக்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இயல்பாக கடகராசிக்குள்ளே பயணிக்கக்கூடிய சூரியன் நல்ல பலன்களை நிறைய செய்வார். சுப செலவுகளை அதிகமாக ஏற்படுத்துவார். அடுத்த ஆவணி மாதத்துக்கு பண்ணக்கூடிய அந்த திருமண காரியத்துக்கெல்லாம் இப்போவே தயாராகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சூரியன் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார்களா. ஆனால் எந்த ஒரு கிரகமே ஒரு நல்லது பண்ணால் ஒரு கெட்டதை கண்டிப்பாக பண்ணும். அப்படி பார்க்கும்போது இந்த சூரியன் குருவோடு சேரும் போது அது வேதை தோஷம்னு சொல்கிறது. இந்த வேதை தோஷம் என்ன பண்ணும், 2 புத்திசாலிகள் ஒரே உரைக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணும், அந்த கிழிச்சிக்கிட்டு வெளில வந்துடும். அந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை காமிக்கணும்னு கொஞ்சம் அவசரத்தனமாக சில முடிவுகளை எடுத்து அவஸ்தைப்படக்கூடிய ஒரு காலத்தையும் இந்த குரு கொடுத்துருவார். இந்த சூரியனும் இணையும் போது கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நிதானமாக சட்டுன்னு முடிவெடுக்காமல் இந்த சூரியன் அடுத்த கிரகத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு பயிற்சி ஆகிற வரையும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த சூரிய பயிற்சி 12 ராசிகளுக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய ரோல் என்ன, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேம், சூரிய பயிற்சியை பற்றி ரொம்ப அதாவது புரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கும் மேம். அவ்வளோ அழகாக சூப்பராக சொன்னீங்க. இப்போ அந்த சூரிய பயிற்சிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது ரிஷபராசி மேம். ரிஷபராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் இப்போ மேஷம் சொன்னீங்க. இது வந்து நாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, மக்கள் உஷாராக இருக்கணும். இல்லை ஏதாவது வருதுன்னா அதை ஒரு முன் எச்சரிக்கையாக ஒரு பரிகாரத்தோடு நம்ம அழகாக, நீங்கள் அவ்வளோ அழகாக பரிகாரத்தோடு சொன்னீங்க. அதை அவங்களும் ஃபாலோ பண்ணி இந்த மாதம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இவ்வளோ ஒரு பதிவும் போட்டுட்ருக்கோம். இப்போ 2வது ரிஷபராசி எப்படி இருக்குது மேம் சூரிய பயிற்சி? கண்டிப்பாக ரிஷபத்தை பொறுத்தளவில் சூரிய பகவான் நிறைய நன்மைகளை தருவார். ஏன்னா அவருடைய ஒருத்தர் சுகமாக வாழணும்னா அந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் சூரியன் தான் அதுக்கு காரணம். சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா ரிஷபராசிங்க சொத்து சுகத்தோட நல்ல சந்தோஷமாக நிறைவான வாழ்க்கை வாழ்வாங்க. இந்த சூரியன் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் அனுபவிக்க முடியாது.
வீடு இருந்தும் என்னால் சொந்த வீட்டுக்கு போக முடியல, இடம் இருந்தும் அது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, வாகனம் இருந்தும் போனாக்கா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற புலம்பல்கள் யாருக்கிட்ட இருந்து வரும்னா இந்த சூரியன் சரியில்லைன்னா மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து அந்த மாதிரியான புலம்பல்கள்லாம் வரும். அதனால் அவங்களுடைய இடம், வீடு, சொத்து, சுகம் இந்த ஸ்தானத்திற்கு காரகம் யாருன்னா சூரிய பகவான் தான். அப்போ ரிஷபத்தை பொறுத்தளவில் அவங்க நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை, லக்ஸூரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதற்கு இந்த சூரிய பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார், அவருக்கு பயிற்சி, கடகராசிக்கு பயிற்சிங்கிறது ரிஷபத்திலிருந்து கடகம் 3வது வீடு. அப்போ இவங்க எந்த முயற்சி வேணாலும் இடம் சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக, சொத்து சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமாக எடுக்கிறாங்கன்னா அது விரயம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போ விரயம்னா நான் வீடு வாங்கணும், அதுக்கு நான் பணத்தை இப்போ என்னால் இந்த மாதம் கரையம் பண்ண முடியாது, ஆனால் பணத்தை கொடுத்து வைக்கிறேன், அப்போ அது எனக்கு செலவு தானே. ரிட்டன் இல்லாத செயல்கள் எல்லாமே இது செலவு கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் என்னுடைய முயற்சிகள் விரயமாகும். அப்போ என்ன பண்ணணும், புதுசாக வாங்குறதுக்கு இந்த மாதம் பிளான் பண்ணாதீங்க. நீங்கள் அதுக்காக போய் அலைஞ்சு திரிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. ஆனால் அதுக்கு அடுத்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும்போது சக்ஸஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் அதுக்கான ஸ்டெப்புகளை எடுக்கலாமே தவிர அதை வாங்கணும், கிரயம் பண்ணணும் அப்படின்னு போய் நிற்காதீங்க. அது உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளே தருது. சரி, வேறு என்ன பண்ணலாம்? இப்போ ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் அதை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு நான் எப்போ பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பயிற்சி, இந்த ஜூலை 15 மாதம் வரக்கூடிய சூரிய பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதம் இவ்வளோ நாள் தடையாட்டு இருந்த காரியங்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதான் இவ்வளோ நாள் முயற்சிகள்லாம் பண்ணிட்டே வந்த இதுக்கு ஒரு எண்டு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான அமைப்புகள் இந்த மாதத்தில் தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் மட்டும் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளை தரும். அதில் மட்டும் அவங்க திருப்தி ஆக முடியாது. இன்னும் சொல்லப்போனால் திடீர்னு வேலை இழப்புகள் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம எப்போல்லாம் நமக்கு வேலை இழப்பு ஏற்படும் தெரியுமா? நம்ம நல்லா டெடிகேட்டாக ஒர்க் பண்ணுவோம், ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அவங்க ஆள் குறை பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து இவங்க ஏதாவது தப்பு பண்ணிவிடுவாங்க, உடனே இவங்கள தான் தூக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம எப்போதுமே ஆயிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு மாதம் ரொம்ப கவனமாக பயணிக்கணும். ஏன்னா சூரிய பயிற்சிங்கிறது மாதம் மாறும். அப்போ அடுத்த மாதத்துக்குள்ளே இந்த ஒரு மாதங்கள் மட்டும், இந்த ஜூலை 15 16 அடுத்து ஆகஸ்ட் 16 வரையும் இந்த பலன்கள் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இவங்களுக்கு எங்கே பிரச்சனைகள் இருக்குன்னா வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகாமல் தம் பண்ண மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தந்துடும். அதனால் ரொம்ப எளிமையான உணவுகளை எடுத்துக்கணும், ரொம்ப ஹார்டான உணவுகளை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த காலகட்டங்கள் இவங்களுடைய முயற்சிக்கு ஏற்றப்ப ஏதாவது போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அப்போ அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு சார்ந்த எக்ஸாம் எல்லாவது இந்த மாதத்தில் வருது, ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் 15 வருதுன்னா அதுக்கு தாராளமாக இவங்க எஃபெக்ட் போடலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் தருது. கம்யூனிகேஷனை பொறுத்தளவில் அரசாங்கத்தால் ஒரு செயல், இப்போ அரசாங்கத்துக்கிட்ட ஒரு லோன் போடணுன்னா அதற்கு இந்த நேரம் உகந்த நேரமா அப்படின்னா உகந்த நேரம் தான். லோன் கிடைக்க தாமதமானாலும் நீங்கள் அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் இந்த மாதத்தில் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்த காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே நேரத்தில் ரொம்ப உஷ்ணமான இடங்களில் உங்களுடைய தொலைபேசிகளை வச்சிடாதீங்க. அது ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். ரொம்ப கேர்லெஸ்ஸாக சுவிட்ச் போடும்போதோ சார்ஜ் போடும்போதோ இல்லை ஏதாவது அடுப்பு பக்கத்துலேயோ, பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போதே அதை தவறுதலாக கையாளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரம் உண்டு. அதனாலேயே மொபைல் அவங்களுக்கு டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு லாபம், ஒரு சக்ஸஸான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்குது. அவங்கள பொறுத்தளவில் மனசில் ஒரு திருப்தி அப்படிங்கிறது குழந்தைகளால் உண்டு. அப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது கல்யாணங்கள் பண்ணுறது, சுபகாரியங்கள் பண்ணுறது, சுப நிகழ்வுகள் பண்ணுறது எல்லாமே இந்த மாதம், பொதுவாக ஆடி மாதத்தில் பெண் பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் இந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் ஆடி மாதத்தில் பார்க்கலாம், பேசலாம். நம்ம முடிவு பண்ணி பூ வச்சு நிச்சயம் பண்ணுறது மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணக்கூடாதே தவிர அது பொருத்தம் பார்க்கக்கூடாது, பேசி முடிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். அதுக்கான அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயம் உஷ்ணம் இவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும். ஏன்னா சுகாதிபதி போய் 3ஆம் இடத்தில் பயணிக்கும் போது உடலில் உஷ்ணம் அதிகமாகும். அதனால தான் ஆடி மாதம் கூழ் ஊற்றுற வழக்கம் அப்படிங்கிறதே கொண்டு வந்தாங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு காலம். அதுக்காக தான் அந்த கண்டிப்பாக உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணம் மாறக்கூடிய அந்த காலகட்டங்கள்
நமக்கு உடனே கிளைமேட் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது என்ன பண்ணும், அந்த சமநிலை தடுமாறும். அந்த தடுமாறும் போது சில தொந்தரவுகள்லாம் உடம்புல வர ஆரம்பிக்கும். அதை ஈவன் பண்ணுறதுக்கு தான் இந்த கூழ் ஆடி மாதம் குடிக்கிற வழக்கம். அதுவும் அந்த கூழ்னா வெறும் கூழ் மட்டும் குடிக்க மாட்டாங்க, அதில் வேப்பிலையை வேற போட்டு அதில் அந்த கசப்பு சுவையும் இருக்கணும், அந்த குளிர்ச்சி இருக்கணும், அந்த சூடை சமன் பண்ணணும், இப்படியெல்லாம் மோர் கலந்து அதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அது எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியம். முருங்கைக்கீரை கருவாடு இருக்கும், அதை நீ விட்டுட்டீங்களே. நான் சொல்றது, நான் கோவிலில் ஊத்துற கூழை பற்றி பேசுகிறேன். நல்லது. இது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உண்டு. அதனால ரிஷபத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு பரிகாரம்னாவே அந்த கூழ் காய்ச்சி விநியோகம் தானம் பண்ணுறதும் அம்பாள் வழிபாடு பண்ணுறதும் அவங்களுக்கு ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும். ரொம்ப நன்றி மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க அந்த ரிஷப ராசிக்கு. அதை விட ஒன்று சொன்னீங்க பாருங்கள், அந்த வெப்பம் தணியும் போது அந்த கூழ் ஊற்றுறதெல்லாம் வந்து இதுதான் எனக்கு இவ்வளோ நாள் புரியல, எதுக்கு கூழ் ஊற்றுறாங்க ஆடி மாதத்துலன்ட்டு. எவ்வளோ விஷயங்கள், இயற்கையான எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ரொம்ப நன்றி மேம். வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து எங்கள் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுடைய நம்பர் வேணும்னா இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனைனாலும், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள நேரில் சந்தித்தா எனக்கு பெட்டருன்னு தோணுது. அப்படி நேரில் சந்திக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் இருக்குது, ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா, நீங்களும் ஜாதகம் கற்றுக்கலாம் அப்படின்னு எங்கள் சாந்தி தேவி மேம் சொல்கிறாங்க. அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் என்ன, ஒரே மாதத்தில் ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதே அவசியமே கிடையாது. அழகாக ஆன்லைன்லேயே அவங்கக்கிட்டே நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டு ரிலேஷனு, உங்கள் ஃபேமிலி எல்லாரோட ஜாதகத்தையும் நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக, துல்லியமாக, அவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேமை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.